வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பதிவில் ஏஐ பேஸ்ட் ட்ராவல் பிளானிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அப்கமிங் சீசனில் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ட்ராவல்ஸ் பிளான் பண்ணுவீங்க. எஸ்பெஷலி ஹில் ஸ்டேஷனில் இது ஒரு ஆஃப் சீசன், மான்சூன் அண்ட் ஆஃப் சீசனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பிளான் பண்ணுவீங்க. உங்கள் கூடவே ஒரு ட்ராவல் பிளானர் இருந்து உங்களுடைய மொத்த ட்ராவல் ஐட்டனரியும் கிளியராக க்ரியேட் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்கும் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரலும் பாருங்கள், இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதுதான் சாட் ஜிபிடியோட ஸ்க்ரீன். இங்கே வந்து நீங்கள் chat.openai.com அப்படின்ற போய்ட்டு நீங்கள் ஹிட் பண்ணிங்க அப்படின்னா chatgpt.com அதுவே உங்களை ரீடைரக்ட் பண்ணோம். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் இங்கே லாகின் பண்ணிக்கலாம். உங்களோட ஜிமெயில் ஐடியை யூஸ் பண்ணியும் நீங்கள் சாட் ஜிபிடிக்குள்ளே லாகின் பண்ணிக்கலாம். இது வந்து சாட் ஜிபிடி பற்றின டுட்டோரியல் இல்லை. நான் அதை தனியாக ஒரு வீடியோவில் பின்னாடி பதிவு பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இந்த சாட் ஜிபிடி எப்படி எளிமையாக ட்ராவல் பிளானிங்காக யூஸ் பண்ணுறது அப்படின்றத மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் வந்து உங்களுக்காக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். சாட் ஜிபிடி இது வரைக்கும் பயன்படுத்தாதவங்க இது முறையாக பார்க்குறவங்களுக்காக ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். ஸோ சாட் ஜிபிடின்றது ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தை சார்ந்தது. ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் மூலமாக நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா மொபைல் அப்ளிகேஷனாகவும் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீழே வந்து மெசேஜ் சாட் ஜிபிடி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மெசேஜ் டைப் பண்ணுற இடத்த வந்து ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் ஒரு ஹை அப்படின்னு டைப் பண்ணி என்டர் அடித்தேன் அப்படின்னா அது நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது பார்த்தீங்களா? இதுதான் ஜெனரேட்டிவ் ஏஐ. கூகுளில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணும்போது அது உங்களுக்கான சர்ச் ரெஸ்பான்ஸை தர்ற மாதிரி நீங்கள் இதுக்கிட்ட கொஷின் கேட்கும்போது அதுக்கிட்ட இருக்க ரெஸ்பான்ஸை உங்களுக்கு அது திரும்ப கொடுக்கும். இப்போ இந்த சாட் ஜிபிடி கிட்ட நான் வந்து சில டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன். அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு அதுக்கிட்ட சில கேள்விகள் கேட்க போகிறேன். அது எனக்கு எப்படி எளிமையாக இந்த ட்ராவல் பிளானை க்ரியேட் பண்ணி கொடுக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல டோட்டல் மெம்பர்ஸ் ட்ராவலிங், எத்தனை பேர் இந்த டூரில் ட்ராவல் பண்ண போகிறோம், டைப் ஆஃப் ட்ராவலிங், இது வந்து ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸா எந்த மாதிரி ட்ராவல் பண்ண போகிறோம், எத்தனை நாள் ட்ராவல் பண்ண போகிறோம், என்னைக்கு கிளம்ப போகிறோம், எங்கேருந்து கிளம்ப போகிறோம், என்ன டெஸ்டினேஷனுக்கு போக போகிறோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இங்கே 2 அடல்ட்டுக்கு பதிலாக 1 அடல்ட்டுன்னு கொடுக்கலாம். 2 சைல்டுக்கு பதிலாக இங்கே 1 சைல்டுன்னு கொடுக்கலாம். இல்லை நீங்கள் 3 அடல்ட்ஸ் கொடுக்கலாம். உங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா 4 அடல்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த டெம்ப்ளேட்டில். அப்புறம் ஃபேமிலிக்காக போகிறோம், இல்லை நீங்கள் பிஸ்னஸ்க்காக போகிறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். டைப் ஆஃப் ட்ராவலிங் இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஃபேமிலின்னு கொடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் டேஸ், எங்கேருந்து நம்ம என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், எந்த இடத்துக்கு போய் நம்ம சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடம் டெஸ்டினேஷன். ட்ராவல் மோடு, நான் 3 டயர் ஏசி சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஃப்ளைட் சூஸ் பண்ணலாம், பஸ் சூஸ் பண்ணலாம், எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லோக்கல் சைட் சீயிங் எப்படி நான் பண்ண போகிறேன், கேபா இல்லை அங்கே இருக்க லோக்கல் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண போகிறேன்னா அப்படின்றத நம்ம இங்கே போட்டுக்கலாம். அதே மாதிரி எத்தனை பிளேசஸ் நான் ஒரு நாளைக்கு சுற்றி பார்க்கணுன்னு விருப்பப்படுறேன். ஸோ சில டைம் வந்து சில பேர் வந்து 6-7 இடம் ஒரு நாளைக்கு சுற்றி பார்க்கணுன்னு நினைப்பீங்க. சில பேர் வந்து 2-3 இடம் பார்த்துட்டு லெஷராக ஹோட்டலுக்கு போயிடணும்னு நினைப்பீங்க. ஸோ நான் வந்து 3 இடம் இங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து 2 ஸ்டார் இல்லை 3 ஸ்டார் ப்ராப்பர்ட்டியில் தங்கலான்னு நினைக்கிறேன். வர்றது வந்து ஒரு ஆஃப் சீசன் அப்படின்றதுனால உங்கள் பட்ஜெட் கொஞ்சம் எலாபரேட்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த 3500 பட்ஜெட்டுக்கு நீங்கள் நல்ல ஹோட்டல்லையும் உங்களால் தங்க முடியும். ஸோ அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், என்ன பட்ஜெட்டில் தங்கணும், என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டியில் தங்கணும். ஹோம் ஸ்டே வேணும்னா நீங்கள் ஹோம் ஸ்டேன்னு கூட இங்கே மென்ஷன் பண்ணலாம். ரீசன் ஃபார் ட்ராவல் வந்து லெஷர் அண்ட் வெக்கேஷன். ஃபுட் சாய்ஸ் வந்து வெஜிடேரியன், இல்லை நீங்கள் நான் வெஜிடேரியன் ஆனால் நான் வெஜிடேரியன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் அதுக்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ட்ராவல் பிளான் கேட்குறேன். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா டே வைஸ் ஐட்டம் நிறையா இருக்கணும். டே 1 நான் என்ன பண்ண போகிறேன், டே 2 என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கணும். அப்புறம் சஜஷன்ஸ் ஆஃப் டாப் ஹோட்டல்ஸ், பிளேசஸ் டு ஸ்டே, எங்கே தங்கலான்ற சஜஷன் கேட்குறேன். ஓவராலாக இந்த ட்ரிப்புக்கான பட்ஜெட் எஸ்டிமேட் எவ்வளோ ஆகும்னு கேட்குறேன். அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் ஃபுட் அந்த ஊரில் ஃபேமஸாக இருக்கும் அதை நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத கேட்குறேன். பாப்புலர் ரெஸ்டாரண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் சஜஸ்ட் பண்ண சொல்கிறேன். ஃபைனலாக வந்து இந்த இடத்துல ஓலா உபர் சர்வீஸ் இருக்கான்னு கேட்குறேன். ஸோ நான் கேப் வேணும்னா புக் பண்ணிக்கலாம், இல்லைனா நான் ஓலா உபர் சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்னென்ன அங்கே போனால் நீங்கள் உபயோகப்படுத்தணுமோ அத்தனையும் இங்கே கேள்விகளாக கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கான டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. இந்த டெம்ப்ளேட்டை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம கொடுத்த உடனே இது வந்து ரெஸ்பான்ஸை டைப் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா நமக்கு ஃபுல் ட்ராவல் பிளானை வந்து ஆல்மோஸ்ட் கொடுத்துருச்சு. ஸோ நான் 3 பிளேசஸ் கேட்டதுனால அது 3 பிளேஸ் மட்டும் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாப்புலர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ் அங்கே என்னென்ன இருக்குது, ஓவரால் பட்ஜெட் எஸ்டிமேட்டும் நமக்கு அப்ராக்சிமேட்டாக கொடுத்து. எக்ஸாக்டாக இதாகவும் நம்ம சொல்ல முடியாது, பட் உங்களுக்கு ஒரு ஓவராலாக ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ நம்ம செலவு பண்ண போகிறோம் அப்படின்றது. ஓலா அண்ட் ஊபர் சர்வீஸ் வந்து
அவைலபிள் இன் கூர்க் அப்படின்னு கொடுக்குது. இன் அண்ட் அரௌண்ட் மடிக்கேரி தான். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதே மாதிரி அந்த ரிமோட் ஏரியாஸ்லாம் வந்து உங்களுக்கு ஆக்சசபிலிட்டி இருக்குமா இல்லையான்றது கன்ஃபார்மாக தெரியல அப்படின்றதையும் அது சொல்லுது. இந்த இடத்துல ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஒரு பப்ளிக்லி ஷேரபிள் லிங்க்கை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் இதை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதை காப்பி பண்ணலாம், எங்கே வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். இதில் லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது, பட் இந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நான் ஒரு ப்ரைவேட் விண்டோவில் போயிட்டு சும்மா இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பிளான் பண்ணோமோ அது ஃபுல்லாகவே இங்கே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், இதை பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம எப்படி ChatGPT தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி ஒரு ட்ராவல் பிளானை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத இதில் பார்த்தோம். இது வந்து அந்த ஒரு டெஸ்டினேஷனுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இந்தியா ஃபுல்லாக ஈவன் ஃபாரின் கண்ட்ரீஸ் போகிறதுக்கு கூட நீங்கள் இங்கே ஐட்டர்னரியை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அவங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் வந்துட்டு இந்த சேனல் இது போல் நிறைய பயனுள்ள கண்டென்ட்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கொடுக்கணுன்றதுக்காக தொடங்கப்பட்டது தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.